மாதிரி பார்த்தா கூட வந்து ஜெயின் நல்ல பையனா தானே இருக்கா. தாரா பார்த்தோன்னு நீங்க இப்போ ஜெயின் ஆகணும் அதுதானே. இப்படி ஒரு பையன் நமக்கு பேரா கிடைச்சா நல்லா இருக்குமாப்பா அப்படின்லாம் சொல்றாங்க. நம்மள யாரும் சொல்ல மாட்டோம். நம்மள யாரும் சொல்ல மாட்டோம். உங்களுக்கு என்ன வந்து பிக்ஸ் பண்ணிடுறோம். கடைசி எபிசோட்ல சொன்ன மாதிரி தான் நான் என்னையே லவ் பண்ணி சந்தோஷமா இருக்கிற எந்த பிரச்சனையும் இல்லாம. ஃபைனல் லைன் ஜெயின் பாக்குற வரைக்கும் நிமிஷம் ஒரு பாட்டு சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. நீங்க பேசுங்க. பிக்கப் லைன் நீங்க பேசுறதே பாடல் மாதிரி இருக்கா. நீங்க தானா? நான் கூட என்னடா ரொம்ப நேரமா பின்னாடி வந்து ஏதோ பாட்டு சத்தம் கேக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த எப்படி இது யோசிச்சு ரூம் போட்டு யோசிச்சு இப்ப இந்த ரூம்குள்ள வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சு அது ஒண்ணும் இல்ல. அப்படியே அவங்க பேசும்போது அவங்க இளையராஜா சார் மியூசிக் இப்படி பண்ணும் வயலின்னா இது என்ன இது ஜி நல்லா இருக்கு. ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கும் பிடிச்சிருக்கு. ஆனா அந்த கசப்பு கத்தி தான் எனக்கு பிடிக்கல. இளையராஜா சார் பார்த்தா அவர் ரொம்ப கோச்சிப்பாரு. சார் நீங்க பாத்துருங்க வயலின் இப்படிதான் விளையாடுவாரா, வயலின் இப்படிதான் விளையாடுவாப்ல நம்ம ஆளு. அது மட்டும் கொஞ்சம் பார்த்து கத்துக்கணும். நீங்க ஷோல கத்து கொடுத்தீங்களா அந்த மாதிரி கத்துக்கோங்க. அப்படியே ப்ரோ ஆக்சுவலா உங்க கேரக்டர் வந்து பார்த்துட்டு எல்லாருமே யார்ப்பா அந்த பையன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து ஒரு ஆடியன்ஸ் ரெக்வஸ்டாக கேட்குறேன். தாரா வந்து முதலாளி அம்மா அப்படின்னு கூப்பிட்டீங்களே ஒரு தடவை, முதலாளி அம்மான்னு 2-3 தடவை எத்தனை தடவை சொன்னாலும் சரி முதலாளி அம்மா கூப்பிட்டேன். ஆக்சுவலா வந்து உங்க கேரக்டர் அந்த முதலாளி அம்மா சொல்றது அதை பார்த்துட்டு நிறைய பேர் இவங்க இப்படி ஒரு பையன் நமக்கு பேரா கிடைச்சா நல்லா இருக்குமாப்பா அப்படின்லாம் சொல்றாங்க. நம்மள யாரும் சொல்ல மாட்டோம். சரி ஓகே. இல்ல இது கேரக்டர் தான். ஸோ அந்த கேரக்டருக்குள்ள நிறைய ஃப்ளாஸும் இருக்கு. அந்த சீரீஸ் பார்த்தாலே தெரியும். உடனே ஒரு கேரக்டர் பார்த்து வந்து எடுத்தோடனே அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லா இருக்கு, நல்லா இருக்கான், ஒரு குட் கேரக்டர் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. எல்லாருக்கும் ஃப்ளாஸ் இருக்கும். அதுவும் கேரக்டரா இருந்தாலும் ஒரு ரியல் லைஃப் பர்சனா இருந்தாலும் நிறைய ஃப்ளாஸ் இருக்கும், நிறைய குட் திங்ஸும் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் பாருங்க, ஜட்ஜ் பண்ணிடாதுங்க டக்குன்னு. அதெல்லாம் ஜட்ஜ் பண்ண மாட்டோம். அதனால தான் அவங்கள வந்து வந்ததுலேருந்து கேரக்டரா பார்க்குறேன் மறுபடியும் வந்து சொல்லுங்க. நீங்க கேரக்டரா பாக்குறீங்கன்னு தெரியுது. நீங்க கேரக்டர் மட்டும் தான் பாக்குறீங்க ப்ரோ. அந்த சீரீஸ்க்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் ப்ரோ. பார்க்குறேன். ஸோ அதை நான் எவ்வளோ ஆர்டிஸ்டா ஒரு மரியாதை நம்ம கேரக்டர்ஸ் இல்லை ப்ரோ. அது வந்து கட் பண்ணோன்னே அந்த மரியாதை வரும். கட் பண்ணோன்னே ஆர்டிஸ்ட் என்ன மாதிரியான மரியாதை எதிர்பார்க்குறீங்க? ஓகே நான் ஒரு அன்பா ஆதரவும் இட்ஸ் ரியலி கிரேசி. நோ மேட்டர் வாட் ஒரு பிளே பாய் கேரக்டர் விளையாடினாலும் பட் ஐ ட்ரைட் மை பெஸ்ட் டு போர்ட்ரே அவனோட ஃப்ளாஸாக இருக்கட்டும், அவனோட குட் அண்ட் பேடாக இருக்கட்டும். அண்ட் அதை என்ன லுக்கு அது இல்லை. நீ என்ன சொல்றாங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்களேன். இப்போ நம்ம கேரக்டர்ஸ் படி தானே நீங்க பாக்குறீங்க. மஸ்ட் டேட் தி ப்ளே பாய் அப்படின்னும் போது பாக்குற பசங்க வந்து எப்படி அதுக்கப்புறம் பார்த்து திரும்பணும். அந்த மாதிரி பார்த்தா கூட வந்து ஜெயின் நல்ல பையனா தானே இருக்கா. ஆமா நல்ல பையன். ஆமா இப்போ பாத்தீங்களா ஜெயின் தாரா வந்து இங்கே நான் சேர்த்து வச்சிட்டேன். அந்த மாதிரி ப்ரோ நீங்க சேர்த்து வைக்கல ப்ரோ, மக்களே சேர்த்து வச்சுட்டாங்க. மக்கள்ல நானும் ஒரு ஆளு தானே. நீங்க இப்போ ஜெயின் ஆகணும் அதுதானே. ப்ரோ ஹவ் டு பீ எ ப்ளே பாய் அதுதானே. ப்ரோ நம்ம சீட்டை மாத்திப்போமா? நான் உங்களுக்கு என்ன வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணல. ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ எங்களுக்கு வந்து உங்களுக்கு இப்போ பாய்ஸ் நிறையா க்ரஸ்ஸு நிறைய பேர் இருக்காங்க, வந்திருப்பாங்க, இங்கே கூட வந்திருக்காங்க. அவங்க உங்க அண்ணனா இருக்கலாம், இவரா இருக்கலாம், இல்ல அவர் பேரு யோகியா கூட இருக்கலாம், ஹோஸ்ட் யோகியா கூட இருக்கலாம். இவனுங்க 2 பேரும் ஒரு ஃபேமிலியை கூப்பிட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ உங்க 2 பேருக்கும். ஓகே ஸோ அந்த மாதிரி க்ரஸ் கலாய்ச்சோம் ப்ரோ நான் சீரியஸா சொன்னேன் ப்ரோ. நான் சீரியஸா ப்ரோ பாத்தீங்களா? இல்ல ப்ரோ நான் ஏன் சீரியஸா சொன்னேன்னா நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணலாம்னா அவங்க ஏத்துக்கிறது அவங்க கைக்கு தான். ஸோ உங்களோட எஃபர்ட்க்கு நான் ஹெட்ஸ் ஆஃப்.
எஸ் அதான் அடுத்த சீசன் வந்துச்சுன்னா அதுல வந்து நானும் ஒரு கேரக்டரா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓ வாய்ப்பு இல்ல. பாருங்க வந்து ஜெயானுக்கு வந்து ஒரு காம்படிஷனா இறங்க மொத பேச்சு ஜயானே கிடையாது, ஜெயின். ஜெயின் பெயின் மாதிரி ஜெயின் ஜெயின் அவ்வளவுதான்.